சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. ஊழலை ஒழிக்கிறது தானே சட்டங்கிறீங்க. ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல. ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல. அஜித் பவார் சொத்து 1000 கோடியை முடக்கினது இதே ஈடி தானே. அஜித் பவார் சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே. இப்ப அந்த 1000 கோடி சொத்து முடக்கின ஈடியினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன? அவர் துணை முதலமைச்சர். அவர் சிறையில மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன? எங்க இருக்காரு அவரு? அப்போ நீ தான் 1000 கோடியை முடக்கிட்டு நீ தான் சொன்ன, நாங்க கேட்கல, நாங்க சொல்லல, எங்களுக்கு தெரியாது அஜித் பவார் என்ன பண்ணாருன்னு. சொன்னது அமலாக்கத்துறை. மாவாட்டுவார்னு சொன்னது, சிறையில் இருப்பார்னு சொன்னது மோடி. அஜித் பவார் இப்ப உன் கூட இருக்காரு. அப்ப நீ ஈடியை பயன்படுத்தி 1000 கோடி சொத்தை முடக்குனது உன் கூட சேர்த்துக்கிறதுக்கு தானா? அந்த கட்சியை பிளக்கிறதுக்கு தானா தேசியவாத காங்கிரஸ? அப்படிங்கிற கேள்வி இப்ப வந்துருது இல்ல. 100 இடங்கள்ல சசிகலா தரப்பு 100 இடங்கள்ல ரெய்டு நடத்தினாங்க. இந்த போயஸ் கார்டன்ல அந்த அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே. அந்த வீடை முடக்கி வச்சுது அமலாக்கத்துறை. அந்த வீடை இப்ப திறந்து அந்த அம்மா பால் காய்ச்சி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன நடந்துச்சு இடையில? ஏதாவது தெளிவு இருக்கா உங்களுக்கு? ஆனா இதை ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல. இங்க கூட செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னார் இல்லையா, திமுகல இருக்கும்போது. ஆமாங்க, செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுகவுல இணைஞ்சாரு. அப்ப கட்சிகள் இப்படிதான் பண்றாங்களா?